கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறேன். நாளில் கூட நான் வேலை செய்கிற நிறுவனத்தில் சென்ற வாரம் ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இருந்த பணம், அதாவது பெட்டகத்தில் கோஃப்ரு அந்தலிஷம், அந்த பெட்டகத்தில் இருந்த பணம் குறைந்திருக்கிறது. அந்த பெட்டகத்துக்குள்ளாக 1, 2, 3 நபர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் பழி ஒருவர் மீது வந்திருக்கிறது. இவர் தான் அந்த பணத்தை களவு செய்து விட்டார், திருடி விட்டார். கிட்டத்தட்ட 1490 யூரோக்கு கிட்ட இவர் களவு செய்து விட்டார் என்று. அப்போ அந்த கடைக்கு டெலிகேட் பர்சனல் நாங்கள் 2 பேர், நானும் என் நண்பரும் அந்த கடையை விசிட் செய்ய போகும்போது இந்த சம்பவத்தை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார் அந்த தொழிலாளி. அப்போ அந்த தொழிலாளிக்காக சரி என்னதான் நடந்தது என்பதை இன்வெஸ்டிகேஷன் செய்தால்தான் புரியும் என்று இன்னொரு நாள் ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து அங்கே இருக்கிற ரெஸ்பான்சாபிள் த செக்டார் மேலதிகாரியை வர சொல்லி நாங்கள் 2 பேரும் அமர்ந்து அந்த தொழிலாளியும் வர சொல்லி, அந்த தொழிலாளிக்கு மேலே இருந்த டைரக்டர் அவரையும் வர சொல்லி உட்கார்ந்து பேச ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் அவர்கள் விளக்க, நாங்கள் பல கேள்விகள் கேட்க இப்படியே ஓடியது. கடைசியில் நானும் என்னுடைய நண்பரும் பல விளக்கம் கொடுத்தோம். அதை சொல்லணுன்னா நேரம் போயிடும். இப்போ எதற்காக இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், கடைசியாக பேசி முடித்த பிறகு நான் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், என்னுடைய பையில் தெய்வீக வழிகாட்டி அப்படி என்ற ஒரு புத்தகம், அதாவது 10 கற்பனைக்கு விளக்கமான ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகத்தை எடுத்து என்னுடைய மேல் அதிகாரி, இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, என்னுடைய மேலதிகாரி, நான் ஒரு அசிஸ்டண்ட் மேனேஜர், அதுவும் இல்லாமல் ஒரு டெலிகேட் பர்சனல் தொழிற்சங்க மெம்பர் தொழிலாளர்களுக்காக, இது 2ம் இருக்கின்றபடியால் பல கேள்விகள் கேட்கலாம், பல காரியங்களை குறுக்கு விசாரணை செய்வதற்கு உரிமை உண்டு. எனக்கும் உரிமை உண்டு, என்னுடைய நண்பருக்கும் உரிமை உண்டு. அப்போ பேசி முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய பதிலை நீங்கள் கொடுங்க, ஆனால் எங்களுடைய ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம். உண்மையாக யார் துடிக்கிறார்களோ திருட்டு தான், அதை நானும் மறுக்கலை. திருநவர்களுக்கு வேண்டிய ஆக்ஷன் நீங்கள் எடுங்க. ஆனால் ஒருவர் திருடிட்டு இன்னொரு மேலே பழியை போட்டாங்கன்னா ஒரு விதமான மதத்தை பாதுகாக்கும். ஏன்னா அந்த இடத்துல பலவித மத மக்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. அப்போ முஸ்லீம் இனத்தை பாதுகாக்கிறது, இன்னொரு இனத்தை பாதுகாக்கிறது, இப்படி ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கிறது அந்த இடத்துல. அப்போ வேறு யாரோ எடுத்துகிட்டு இன்னொருத்தர் மேலே பழியை போட்டு அவரை வேலையை விட்டு அனுப்பலாம்ல, அதுவும் இருக்கலாம்ல. அப்போ நான் சொன்னேன், யார் திருந்தாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க, தீர விசாரிக்க வேண்டியது அவசியமாகுது, உங்கள் பதிலுக்காக காத்துனுக்கிறேன்னு சொல்லி, அப்போ கடைசியாக இந்த 10 கற்பனை குறித்து அவர்களோடு நான் பேசினேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸு மறைக்கப்பட்டு விட்டது. நெலின் அவர்கள் சொல்லுகிறார், இந்த வேத புத்தகம் பைத்தியக்காரத்தனமான வேத புத்தகம், இந்த வேத புத்தகம் புரட்டான வேத புத்தகம் என்று. பிரியமானவர்களே, ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மேலதிகாரிட்ட நான் சொன்னேன், இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதை ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடித்தான் என்றால் நிறுவனத்திலையும் பிரச்சனை இருக்காது, குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்காது, அரசாங்கத்திலையும் பிரச்சனை இருக்காது, இந்த உலகம் சமாதானமாக இருக்கும் என்று சொன்னேன். அப்போ அந்த இடத்துல இன்னொருத்தர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவரும் அங்கே வேலை செய்கிறார். அப்போ அவர்கிட்ட இதை தான் சொன்னேன். அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவன், இதை குறித்து உங்கள்கிட்ட நான் இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிறேன். இப்போ எனக்கு நேரம் இல்லை, நான் மதியம் வேலைக்கு போகணும் 2 மணிக்கு, இப்போ நான் முடிச்சிட்டேன், 3 மணி நேரம் ஆகிப்போச்சு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அப்போ அவர்கிட்ட சுருக்கமாக இந்த 10 கற்பனை குறித்து பேசின மேலதிகாரி எல்லாரும் கேட்டார்கள். ஏன்னா அப்பாயின்மெண்ட்டு முடிஞ்சு விட்டது, அதாவது பேசுகிற காரியம் முடிஞ்சு விட்டது. அப்போ நான் சொன்னேன், இனிமேல் தொழிற்சங்கம் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக பேசல, ஆனால் என்னுடைய கருத்தை, பொதுவான கருத்தை நான் பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த 10 கற்பனையில் இருக்கிற இந்த 8வது காரியம், களவு செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக என்று அன்றே பைபிளில் தெளிவாக தேவன் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் அப்படி என்று சொன்னேன். பிரியமானவர்களே, அதாவது வில்லியம் மெக்டொனால்ட் எழுதின ஒரு புத்தகம், மறைக்கப்பட்ட கற்பனை, பரிசுத்தராயிருங்கள் என்ற ஒரு வார்த்தை, அது கட்டளை, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை, அது மறக்கப்பட்டு விட்டது என்று வில்லியம் மெக்டொனால்ட் ஒரு புத்தகம் எழுதினார். இன்றைக்கு நெலினாக இருந்தாலும் சரி, அது தீக்காக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வேதாகமத்தை புரட்டு புத்தகம் என்று சொல்லலாம், வேதாகமத்தை பைத்தியக்கார புத்தகம் என்று சொல்லலாம். ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், இந்த வேதாகமத்தின் உள்ள
ஒழுக்க நெறிகளை, தேவன் நம்முடைய நன்மைக்காக எழுதி கொடுத்த இந்த கற்பனைகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்பானானால், பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சமாதானம், மகிழ்ச்சி என்பதை ஆண்டவர் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அதாவது 4 கற்பனையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமாக இருக்கிறது. மீதி இருக்கிற 6 கற்பனையை பார்த்தா மனிதனுக்கும் சம்மதமாக இருக்குது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த 10 கற்பனையும் மனிதன் தேவனுக்கு சம்மந்தமாக. ஏன்னா களவு செஞ்சிட்டேன்னு சொன்னால் தேவனோடு இருக்கிற நமக்கு உறவு அங்கே பாதிக்கப்படுங்க. விபச்சாரம் செஞ்சுட்டுனா தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு மனிதனுக்குள்ளே தான் நடக்கின்ற விஷயம் இது. விபச்சாரம், களவு, பொய் சாட்சியை சொல்லலாம். ஆனால் இதை நாம் செய்யும்போது தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவில் ஒரு பிளவு, ஒரு பிரிவு உண்டாகிறதை உணர முடியும். இந்த 10 கற்பனை குறித்து நான் அதிகமாக இப்போ பேச போகிறதில்ல, அதிகமாக விளக்க போகிறதில்ல. ஆனால் தேவன் தெளிவாக அன்றே மனிதனுக்கு எழுதி கொடுத்தார், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இன்றைக்கு ஊழியக்காரங்கள்லாம் தேவர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பல விசுவாசிகள், அதாவது எப்படி சொல்கிறதுனா, தேவனுக்கு பிரியமில்லாமல் வேதத்தை உண்மையாக புரட்டி வேதத்தில் பிழைப்பு நடத்துகிற ஊழியக்காரர்கள்லாம் தெய்வங்களாக, கர்த்தராக, இயேசுவாக வழிபடுகிற விசுவாசிகளை தயவுசெய்து மனம் திரும்புங்க. நான் இன்னொரு நாளை கொண்டு வரேன். அப்போ என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாரையும் தேவர்களாக நினைக்க வேண்டாம். அடுத்து சொல்கிறாரு, யாதொரு விக்கிரத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக நீ ஆசரிப்பாயாக. அடுத்தது இந்த 6 கற்பனையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5லேருந்து 10 கற்பனையை சிலர் சொல்லுவாங்க, கடைப்பிடிக்க முடியாது பிரதர், இந்த உலகத்தில் கஷ்டம் பிரதர்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கமே, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வந்தமே, தேவ ஆவியானவர், தேவ வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே, தேவ உதவியை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வழியில் நடப்பதற்காகத்தான் அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டியது அவசியம். எனவே நெலின் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு வேதத்தை புரட்டுவது மாத்திரமல்ல, வேதமே பொய் என்றும் வேதம் பைத்தியக்கார புத்தகம் என்று சொல்லுகிறார்கள். நான் நினைக்கிறேன், ஒருவேளை அவருடைய புத்திதான் என்று மாறிவிட்டதோ என்று தோன்றுகிறது. சரி, அதை நாம் இப்போது அவருடைய புத்தி மாறிவிட்டதா மாறி இல்லையா என்பதை குறித்து இப்போது நாம் பேசப்போனால் நேரம் போய்கொண்டிருக்கும். எனவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் அவன் மோட்சம், பரலோகம் செல்வதற்கும், தேவனுடைய வழியை கண்டடைவதற்கும், தேவனுடைய வழியில் நடப்பதற்கும், இந்த உலகத்தில் உண்மையாய், நேர்மையாய், பரிசுத்தமாய், உத்தமமாய் வாழ்வதற்கும் மனிதன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழி, தேவன் கொடுத்த அந்த நீதி நியாயமான இந்த கற்பனை கட்டளை இருக்கிறது பிள்ளைங்க. இதை நாம் கடைபிடிச்சோன்னு சொன்னால் பிரியமானவர்களே, தெய்வீக சுவாபம் நம்மில் வெளிப்படுவதை இந்த உலகம் பார்க்கும். இயேசுவை நம்மில் இந்த உலகம் காணும். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய ஆரோக்கியத்திற்காக, எங்களுடைய நல்வாழ்வுக்காக, எங்களுடைய சமாதானமான வாழ்வுக்காக, நித்தியமான வாழ்வுக்காக நீர் எழுதி கொடுத்த இந்த கற்பனை, இந்த வார்த்தை, இந்த கட்டளை, இந்த தெய்வீக இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சரியாய் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள், பாடுகளிலே இந்த உம்முடைய வார்த்தையை, உம்முடைய கட்டளையை நாங்கள் உணர்ந்து அதை மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்து உம்மோடும் மனிதனோடும் சரியான ஒரு உறவை நாங்கள் வைத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த வேதத்தை புரட்டுகிறவர்கள் மனம் திரும்ப, இந்த வேதம் பைத்தியக்கார புத்தகம் என்று சொல்லுகிறவர்கள் மனம் திரும்ப, இந்த வேதத்தை நம்பாதவர்கள் மனம் திரும்ப, இந்த வேதத்தை வாசிக்க, உம்முடைய கற்பனையை வாசிக்க,
அவர்களும் இதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க, கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் இதை கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென்.